அறிவார்ந்த தமிழ் சமூகத்துக்கு என் பணிவான வணக்கங்கள். இது என்னோட 100வது வீடியோ. அதனால இதை ரொம்ப சீரியஸான வீடியோவா பண்ணாம கொஞ்சம் ஜாலியா பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்க எல்லாம் விழுந்து விழுந்து சிரிப்பீங்களா இல்ல ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணிட்டு போவீங்களான்னு தெரியாது. ஆனா கட்டாயமா ஸ்மைல் ஆவது பண்ணுவீங்க. எந்த சேனலை திறந்தாலும் எலெக்ஷன் நியூஸ் பத்தி தான் இருக்கு. நம்ம ரொம்ப சீரியஸான அரசியல்வாதிகளை பத்தி பேச போறது இல்ல. ஆனா இந்த எலெக்ஷன்ல சில பேர் பண்ண விஷயங்கள் ரொம்ப சிரிப்பா இருக்கு. முதல்ல ராமநாதபுரத்தில் நடந்த கலாட்டாவை பார்ப்போம். ராமநாதபுரத்துல பாஜக கூட்டணியில இருக்க ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டியிட போறாங்க. இவர் அந்த தொகுதியில போட்டியிட போறது தெரிஞ்சதும் ஓபிஎஸ்னு பேர் இருக்க எல்லாருக்கும் செம்ம டிமாண்ட் ஆயிப்போச்சு. பொதுவா பெரிய வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதிகளில் மக்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக அதே பேர்ல இருக்க வேட்பாளர்களை களமிறக்கிறது நடக்கிற ஒண்ணுதான். 1-2 பேர் நிப்பாங்க. ஆனா வேற எந்த வேட்பாளருக்கும் வராத சோதனைகளை முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் சந்திக்க போறாரு. தேர்தலில் நிக்க விண்ணப்பிச்ச ஓ பன்னீர்செல்வம்ங்கிற பேர்ல 4 பேர் மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. ஒச்சப்பன் பன்னீர்செல்வம், ஒய்யாரம் பன்னீர்செல்வம், ஒச்சாத்தேவர் பன்னீர்செல்வம், ஒய்யாத்தேவர் பன்னீர்செல்வம், இப்படி அந்த 4 பேரோட நம்ம ஒட்டகரத்தேவர் பன்னீர்செல்வம் ஆகிய ஓபிஎஸ் அவர்களை சேர்த்து 5 ஓபிஎஸ்கள் போட்டியிட போறாங்க. ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரத்துல நிக்கிறாருன்னு தெரிஞ்சதும் ஏன்பா ஓ பன்னீர்செல்வங்கிற பேர்ல யாராவது இருக்கீங்களா அப்படின்னு தேடி தேடி போட்டி போட வச்ச மாதிரி இருக்கு. இந்த ஓபிஎஸ் வேட்புமனு தாக்கல் செய்ய எவ்வளோ ஸ்டைலா வராரு பாருங்க. இதுல ஹைலைட் என்னன்னா, கலெக்டர் அவரை பார்த்து உங்க பேர் என்னன்னு கேட்க ஓ பன்னீர்செல்வம்னு அவர் சொல்ல கலெக்டரோட சிரிப்பு தான் சூப்பர். எத்தனை பேரையா கிளம்பி வந்திருக்கீங்கன்ற மாதிரி ஒரு சிரிப்பு. அடுத்தது இன்னொருத்தர் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு வெளியே வர்றார். அவரை சூழ்ந்துகிட்ட நிருபர்கள் ஏதேதோ கேள்விகளை கேட்க இல்ல சார்னு பதில் சொன்னவர் தலையை சொரிய ஆரம்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் அங்க இருந்து ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டார். ஹலோ பன்னீர்செல்வம், எங்க ஓடுறீங்க, மக்களுக்கு என்ன செய்வீங்கன்னு கேள்வி கேட்டு இந்த நிருபர்கள் துரத்த நல்லது செய்வேன்னு சொன்னவர் என்ன நல்லது செய்வீங்க, தொகுதிக்கு என்ன செய்ய திட்டம் வச்சிருக்கீங்க அப்படின்னு நிருபர்கள் கேட்டதை எடுத்தார் பாருங்க ஓட்டம். அவர் வீட்டுல போய் தான் நின்றுப்பார். அநேகமா எலெக்ஷனுக்கு ஓட்டு போட தான் வீட்டை விட்டு வெளியே வருவார்னு நினைக்கிறேன். அதுக்காவது வருவாரா தெரியல. அடுத்தது திண்டுக்கல் தொகுதியில வேட்புமனு தாக்கல் பண்ண வந்த ஒரு வேட்பாளர் செம்மையா டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து வேட்புமனு தாக்கல் செய்யற அழக பாருங்க. ஒருவேளை சினிமால சேர்றதுக்கு ஒரு ஒத்திகையா இருக்குமோ. அடுத்தது திரு துரை வைகோ அவர்கள். அவங்க அப்பா வைகோ பேசுற தமிழும் அதுல இருக்கக்கூடிய எழுச்சியும் நிறைய பேரை அவரோட கட்சிக்குள்ள ஈர்த்தது. ஆனா அவரோட பையன் வேட்பாளர் அறிமுக கூட்டத்துல சாக்லேட் கிடைக்காத குழந்தை மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்கிற மாதிரி உட்கார்ந்துருந்தார். அடுத்த அமைச்சர் நேரு அவர்கள் அவரை பேச சொன்னதும் உணர்ச்சி பெருக்கிலையோ இல்ல பயங்கர கோபத்திலேயோ அழ ஆரம்பிச்சிட்டார். எல்லாம் அவரோட சின்னம் பத்தின பிரச்சனை தான். ஆனா அதுக்காக பப்ளிக்கா நடக்கிற ஒரு கூட்டத்துல அவரோட பிஹேவியர் கொஞ்சம் காமெடியா தான் இருந்தது. இந்த மஞ்ச சட்டை போட்டுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே வர்ற வேட்பாளரை பாருங்க. கோயம்புத்தூர்ல நிக்கிறாராம். அவரோட தேர்தல் வாக்குறுதி என்ன தெரியுமா? கேட்டா அடடா இந்த மாதிரி ஒருத்தர் தான் பிரதமரா வரணும்னு நீங்களே நினைப்பீங்க பாத்துக்கோங்களேன். இவர் ஜெயிச்சா ஒவ்வொருத்தருக்கும் 50 கிலோ தங்கம் தருவாராம். என்ன தங்கமான வேட்பாளருங்க. என்ன பண்றது, ஜனநாயகத்துல இந்த காமெடி எல்லாம் நடக்கும் தானே. அடுத்தது இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியோட தலைவர் மன்சூர் அலிகான். சர்ச்சைக்கு பெயர் போனவர்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்கள் தேர்தல் வாக்குறுதி என்னன்னு நிருபர்கள் கேட்க வாக்குறுதி கொடுக்கறதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை, நான் ரொம்ப கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு நாமினேஷன் பண்ண உள்ள போக பார்த்தார். அப்போ அங்கிருந்த காவலர்கள் அவரை தடுத்து 5 பேர் மட்டும்தான் போகணும்னு சொல்ல அவன் 1000 பேர் வண்டியில வருவான், அவங்களெல்லாம் விட்டுருவீங்க அப்படின்னு சொல்ல எத்தனை பேர் வந்தாலும் 5 பேர் தான் போகணும்னு காவலர்கள் சொல்ல சரின்னு ஒத்துக்கிட்ட மன்சூர் அடுத்து சொன்னதுதான் ஹைலைட். நான் கெட்டவன் வாக்குறுதி எல்லாம் கொடுக்க மாட்டேன். என்னோட வேட்புமனுவை முன்மொழிய என் கூட வந்த 11 பேர் கோச்சுக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு கேட்டாரே பார்க்கணும். சரி அவங்கள பத்திரமா உட்கார வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனார். அந்த 11 பேர் முன்மொழிகிறாங்களே அவங்கள கூப்பிடுவாங்க. அவங்க கோச்சுக்கிட்டு போயிட்டாங்கன்னா எனக்கு நஷ்டமா. ஐயோ உள்ள உட்கார பாவையும் அந்த மனுஷன் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தோணுது இல்ல?
என்ன பண்றது, எலெக்ஷன் முடியிற வரைக்கும் இந்த மாதிரி காமெடிகள் நிறையவே நடக்கும். நம்ம பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.